அதனால தான் ஸ்கூலு லீவ் போட்டு கூப்பிட்டு வந்துருக்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்பைடர்மேன்னாலே மாசு தான். அதனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குதோ இல்லையோ பயங்கரமாக இருக்கும். ஆனால் படம் அதான் ஸ்பைடர்மேன் வயசுக்கு வந்துட்டார் ப்ரோ. இந்த படத்தில் மெச்சூரிட்டி ஆகி நல்லா இது பண்ணி பவர் வருது அவருக்கு. அந்த பவரை எப்படி காமிக்கிறது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். ஹல்க் ஃபைட்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, வேற மாதிரி இருந்துச்சு. அவர் உள்ளே வரதே எனக்கு ஆக்சுவலாக ஐடியாவே இல்லை. சடனாக வந்தார், சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க ப்ரோ. ஹல்க் பவர் ஆஃப் ரிச்சுன்னு சொல்லி ஃபைட்டை நிறுத்திட்டு போயிட்டான் ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ் அதில் புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை, புதுசாக யாராச்சும் பார்த்தாங்கனாலும் இந்த படம் புரியும். லாஸ்ட்டில் ஸ்பைடர்மேன் ரிட்டர்ன்ற மாதிரி ஒரு இது போட்டு முடிச்சிருக்காங்க. வில்லன் வீக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வில்லன் வந்து ஆமாம், அவங்க கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி காம்படிட்டிவாக தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மூவி வந்து அதான் வழக்கம். இந்த நோவே ஹோம் வந்ததுக்கப்புறம் இப்போது ஹோம் கம்மிங், ஃபார் ஃப்ரம் ஹோம், நோவே ஹோம்லாம் ஒன்று அதிகமாக தான் தெரிஞ்சு. அந்த நோவே ஹோம் மாசை பார்த்ததுக்கப்புறம் இதில் மாஸ் குறைஞ்ச மாதிரி ஃபீலிங்கு. ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு. ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் வந்தீங்க ஆக்சுவலாக? நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். ஏன்னா நான் வந்து போன வாட்டியே வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்து லைக் அது அந்த அளவு தான் இருந்தது. பட் இந்த வாட்டி நான் ஜஸ்ட் பிளாங்காக தான் அப்படியே வந்து பார்த்தேன். ஏன்னா வந்து நான் அந்த PS4 PS5 வந்து ஸ்பைடர்மேன் கேம்ஸ்லாம் ரெகுலராக ஆர்டர்னால வந்து எனக்கு அந்த பெஞ்ச் மார்க் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் வந்தேன். பட் நல்லா ரொம்ப நல்லாவே இருந்தது படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஹல்கோட ஃபைட் சீனு, நிஞ்சா ஃபைட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? அது எப்படி சொல்கிறது ப்ரோ, ஹல்கோட ஃபைட் சீன் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. நிஞ்சாவோட ஃபைட் சீனும் ஷார்ட்டாக இருந்தது. பட் ஷார்ட்டாக இருந்தாலும் நல்லா எடுத்திருந்தாங்க. அதான் ஸ்பைடர்மேன் வயசுக்கு வந்துட்டார் ப்ரோ. இந்த படத்தில் மெச்சூரிட்டி ஆகி நல்லா இது பண்ணி பவர் வருது அவருக்கு. அந்த பவரை எப்படி காமிக்கிறது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். வேற என்ன புதுசு படத்தில் ஸ்பெஷலாக எதுவும் பார்த்தோம்? ஸ்பெஷல்னா இன்னொன்று ஸ்பைடர்மேன் லாஸ்ட்டில் நியூ ஸ்பைடர்மேன் டிடெக்டர்ன்ற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல, அது வந்தால் நல்லா இருக்கும். ஸ்பாய்லர் கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதான் ஸ்பைடர்மேன் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா நல்ல படம், பயங்கரமான படம். லிரிக்ஸ்ல ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. அதான் நான் சொன்னேனே, புது ஸ்பைடர்மேன் அதான் போஸ்ட் கிரெடிட். அது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுறேன். படம் சஸ்பென்ஸ் டேவோட எதனா கனெக்ட் இருக்கா? கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே காட்டல. ஸ்பாய்லர், நான் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. போய் சொல்றான், வதந்தி கிளப்பி விடுறான். வாழ்த்துக்கள். அவெஞ்சர்ஸோட பெருசாக லிங்க் இல்லைனாலும் இந்த படம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குது. எமோஷ்னல், அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாயின் பண்ணுறது, ரீஜாயின் பண்ணுறதுலாம் நல்லா இருந்துச்சு. காமெடி கூட ஒர்க் அவுட் ஆச்சு. படம் நிஜமான சூப்பராக இருக்குது. இல்லை, அதான் டூம்ஸ்டேயோட பெருசாக லிங்கேஜ் இல்லை. பட் லாஸ்ட்டில் ஒரு என் கிரெடிட் தான் வந்துச்சு. அது பெருசாக லிங்கேஜ் நம்ம சொல்ல முடியாது, போஸ்ட் கிரெடிட் தான் சொல்கிறேன். இல்லை புதுசாக எதுவுமே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. பட் இது ஸ்டாண்ட் அவுட் படமாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. ஹல்கோட ஃபைட்டிங் சின்ன பிட் தான், அது ரொம்பலாம் இல்லை. ஓகே, ஒரு டைம் பார்க்கலாம். புதுசா எதாவது எதிர்பார்க்கலாமா? அவெஞ்சர்ஸோட கனெக்ட் எதனா இருக்கா? இல்லை, அதுமாரி எதுவும் இல்லை. ரொம்ப ஓரளவுக்கு பார்க்கலாம். எதனால ப்ரோ ஓரளவுக்கு? நிறைய லேக் சீன்ஸ் நிறைய இருந்தது. அதனால் வந்து படம் ஸ்லோவாக போடாமல் இருந்தது. ஒரு இடத்துல நிறைய ஹைப் சீன்லாம் இருந்தது, அது நல்லா இருந்தது. மிச்சப்படி லேக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய மாஸ் சீன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அது எல்லாமே ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலாக தான் போச்சு. அதான் லேகிங் வந்து வழக்கம் போல் இந்த வில்லனை பேசியே திருத்திடுற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தண்டர் போல்ஸ் படம் மாதிரி. அது சண்டை வச்சு பேசி திருத்தினா பரவாயில்ல, சண்டையே இல்லாமல் பேசி திருத்துறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கிளைமேக்ஸ், ஹல்கோட ஃபைட் சீன்ஸ், நிஞ்சா ஃபைட் சீன்ஸ்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் ஹல்கோட ஃபைட் சீன் வந்து ரொம்பவே வந்து லைக் இங்கே லைவ் ஆக்ஷனில் வந்து யாருமே பார்த்ததில்ல. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் வந்து அந்த ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு இவங்களோட வந்து ஒரு ஃபைட் ஒன்று வரும் கிளைமேக்ஸில். ஸோ அது வந்து ஜாக்கி சானோட ஸ்டண்ட் டீம் தான் வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்தது. லைக் வந்து ஒரு இப்போ முன்னாடி மூணு படம் பார்த்திங்கன்னா வந்து டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன் வந்து லைக் ரொம்ப வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிற மாதிரி இருந்தது. இதில் வந்து வளர்ந்து பெரிய ஒரு ஸ்பைடர் மேனாக இருக்கார். இப்போ தான் வந்து வயசுக்கு வந்த மாதிரி இருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது. நல்லா இருந்தது. டோபி மேக்யூரை பற்றி லாஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க, எனக்கு நியூஸ் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன். டூம்ஸ்டேல தான் தெரியும் எப்படியும் டோபி மேக்யூர் வருவார் நான் நினைக்கிறேன். இருக்கும் கண்டிப்பாக வரும். பட் அது லிங்கேஜ் மாதிரி லாஸ்ட்டில் ஒரே ஒரு வேர்ட் மட்டும் தான் போட்டாங்க. பட் பெருசாக கனெக்ஷன் ஆகிற மாதிரி காட்டல. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்குது படம். கண்டிப்பாக வந்து பாருங்க, செம்மையாக இருந்துச்சு. அந்த நிஞ்சா ஃபைட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஹல்கோட ஃபைட் சீனும் நல்லா இருந்துச்சு. இது ஸ்பைடர்மேனோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது படம். ஹல்கோட ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. பனிஷர் கேரக்டர் படம் ஃபுல்லாகவே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஃபுல்லாகவே வராரு.
மாஸ் சீன்ஸ் பார்த்தா அந்த நிஞ்சாஸோட ஹேண்டோட ஃபைட் பண்ணுற சீன்ஸ் மாஸாக இருந்துச்சு. ஓகே, ரொம்ப ட்ராமாட்டிக்கா இருந்த மாதிரியும் ஃபீல் பண்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப ட்ராமாட்டிக்காக தான் இருந்துச்சு. சுவாரஸ்யம் கம்மியாக இருந்துச்சு. பெரிய எதிர்பார்ப்போட வர வேணாம். ஒரு நார்மல் ஸ்பைடர்மேன் ஃபேனாக வந்தால் படம் பார்க்கலாம். அது வந்து அவெஞ்சர்ஸ் படத்துக்கு லீடு கொடுக்கல, அடுத்த ஸ்பைடர்மேன் படத்துக்கு தான் லீடு கொடுத்துருக்காங்க. டூம்ஸ்டே இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 புது ஸ்பைடர்மேன் படத்துக்கு இன்ட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லை, சிம்பிளாக டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்பைடர்மேன் இப்போ அந்த பேஸ் மாறுவாங்கள்ல, தேர்ட் அலர்ட் விட்டானுவாங்க, அந்த அலர்ட் விட்டு வந்து நல்லா இருந்தது ஸ்பைடர்மேன். போஸ்ட் கிரெடிட்ஸ்ல ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது ஒன்றுமே இல்லை, அது சிம்பிளாக முடிஞ்சிச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்டா வந்து தான் வெயிட் பண்ணு, 3 நிமிஷம் வெயிட் பண்ணி 1 செகண்ட்ல முடிஞ்சிச்சு அது. ஆமாம். வேற என்ன உங்களுக்கு எந்த இடத்துல போர் அடிச்சது? ரொம்ப கிளைமேக்ஸா இல்ல இன்டர்வலா இல்ல ஓவரால் படமாவே வா? இல்லை படமா இல்லை, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. நடுவில் அங்கங்கே ஒரு சீன், தேவையில்லாத சீன் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப படத்தை லேக் ஆன மாதிரி ட்ராக் ஆயிடுச்சு. அப்படி ஓகே, ஏதாவது புதுசா கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா? இல்லை, ரொம்ப லவ் மூவி மாரி ஆயிடுச்சு. இது ரொம்ப லவ் மூவி மாரி ஆனதுனால ரொம்ப இதெல்லாம் இல்லை. சில கேரக்டர்ஸ் எதுக்கு வந்ததே தெரியாத மாதிரி இருந்தது. ஹல்கோட ஃபைட் சீன்ஸ் அது எப்படி கொரியோ பண்ணியிருந்தாங்க? நல்லா அந்த ஃபைட் சீன்ஸ் பார்க்கும்போதே வேற மாதிரி இருந்துச்சா இல்லை வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சா அப்படின்றது? ஆக்சுவலி ஹல்கோட ஃபைட் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ட்ரெய்லர் அண்ட் ப்ரோமோஸில் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து நாங்கள் பார்த்ததெல்லாம் வந்து இதில் வந்தது. பட் மிச்ச சீன்ஸ்லாம் வந்து அதில் ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. லைக் கிராஃபிக்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. லைக் அந்த ப்ராக்டிக்கலாக இருந்தது. அந்த ஸ்விங்கிங் சீன்ஸ்லாம் ப்ராக்டிக்கலாக இருந்தது. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப அவ்வளோவா வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சிஜி மாதிரி தெரியல. லைக் அவ்வளோ நல்லா எடுத்திருந்தாங்க. ஹல்க் ஃபைட்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல, வேற மாதிரி இருந்துச்சு. அவர் உள்ள வரதே எனக்கு ஆக்சுவலாக ஐடியாவே இல்லை. சடனாக வந்தார், சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை, எந்த கனெக்டும் இல்லை. இது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் படம் தான், பார்க்கலாம் டேரக்டாக. இன்னும் ஹல்கை கொஞ்சம் இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம். ஃபைட்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கலாம். ஹல்கை டக்குன்னு மடக்கி உள்ள போட்ட மாதிரி இருந்தது. ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் இல்ல அப்படினு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அவ்வளோ இல்லை. 3 படம் நிஞ்சா ஃபைட் ஓகே தான் ப்ரோ. அது ஜாக்கி சான் கோரியோன்னு சொல்றாங்க, சூப்பராக இருந்தது. அப்பதான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க படத்துல அவரோட மியூட்டன் ஸ்கில். கிளைமாக்ஸ் பட்டு முடிச்சிட்டாங்களா? இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு ஃபுல்லாவே படம், மற்றபடி அவ்வளோ. அவெஞ்சர்ஸ்லாம் வராததுனால ஏதாவது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்பைடர்மேன் படம் கிரவுண்ட் லெவல்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஸோ அதனால பிரச்சனை கிடையாது. ஹல்கோட ஃபைட் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ப்ரோ ஒஸ்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஹல்க் பவர் ஆஃப் ரிச்மென்ட் சொல்லி ஃபைட்டை நிறுத்திட்டு போயிட்டான் ப்ரோ. சும்மா வந்து பீட்டரை பார்த்து நீங்க வந்து ப்ரூஸ் தான் அப்படின்னா ஹல்க் வந்து நம்ம போய் செத்துட்டான் ப்ரோ, கீழே வந்துட்டான் ப்ரோ. டூம்ஸ்டே கனெக்ட் எதனா இருக்காதுல? டூம்ஸ்டே நிறைய இருக்கு ப்ரோ, போய் பாருங்க. அப்படியே போர் அடிச்சது எங்கனாச்சு கிளைமாக்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ப்ரோ படம்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஹல்கை மட்டும் மொக்க பண்ணிட்டாங்க. பயங்கரமா இருந்தது ப்ரோ. அந்த பழைய அவெஞ்சர்ஸ்ல பார்த்த அந்த ஹல்கை பார்த்தோம்னா செம்மையா இருந்தது. ஓகே ப்ரோ, இது டூம்ஸ்டேவோட ஏதாவது கனெக்ட் இருக்கா? புது அவெஞ்சர்ஸோட ஏதாவது கனெக்ட் இருக்கா? அந்த புது அவெஞ்சர்ஸ்ல இருக்கு, அவங்க மட்டும் லைக் சின்ன கேமியா இருக்கும், மற்றபடி இட் வாஸ் நைஸ். ஓகே ஓகே ப்ரோ, போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்ல வந்து ஏதோ சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆல்ரெடி ஸ்பாயிலர் பண்ணிட்டாங்க நிறைய பேர். சர்ப்ரைஸ் இருக்குது, நான் வெளில சொல்லக்கூடாது. பட் பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அதனால் வந்து அது நல்ல அடுத்த இதுக்கான லீடு தான் இது. அதை நான் வந்து வெளில சொல்லக்கூடாது. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஏதாவது கனெக்ட் இருக்கா? இல்லை அவெஞ்சர்ஸோட இப்போ இந்த ஸ்பைடர்மேன் ஆல்ரெடி இருக்காரு, ஸோ இருந்தாலும் இந்த யூனிவர்ஸோட எதனா கனெக்ட் இருக்குமா? அது ஆக்சுவலி இந்த ஸ்பைடர்மேன் வருவார். எந்த ஸ்பைடர்மேன் ஆனால் எங்களாலேயும் வந்து கெஸ் பண்ண முடியாது. அஃபிஷியலாக அதுவும் தெரியாதனால எங்களால் கெஸ் பண்ண முடியாது. பட் ஸ்பைடர்மேன் வருவார், யார் வருவாங்கன்னு தெரியாது அவெஞ்சர்ஸில். ஒரு 5க்கு நீங்கள் ரேட்டிங் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க? 5க்கு நான் வந்து 4.5 கொடுப்பேன். தேங்க்யூ ப்ரோ.